கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:6 இந்த நாளின் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக உங்களுக்கு தரும்படி விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஏரோது என்ற அரசன் அன்றைக்கு கலிலேயா, யூதேயா, சமரியா அந்த போன்ற அந்த இஸ்ரேல் நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த ஏரோது என்ற அரசன் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஆனால் அவர் சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இப்பொழுது இந்த அரசும் இந்த யூத மூப்பர்களும், அதாவது அன்றைக்கு ஆலயத்தில் மிக பிரதானமானவர்களாக இருந்தார்கள் அல்லவா, அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த மறைட்டர்கள், அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த முதன்மையானவர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, பிரதான ஆசாரி என்று சொல்வது அதான பிரதான மீட்பர் என்று சொல்கிறோம் அல்லவா. அன்றைக்கு இருந்தவர்கள், இன்றைக்கு இருப்பவர்கள்லாம் தங்கமானவர்கள், தங்க கட்டிகள், தங்க பிஸ்கட்டுகள், இவர்களை சொல்லவில்லை. அன்றைக்கு இருந்தவர்கள் அந்த அண்ணா, காய்பா அந்த போன்றவர்கள் எல்லாம், அந்த யூத மூப்பர்கள் எல்லாம், அந்த டிசி, பிசி, ஏசி என்று இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த மூப்பர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள்? அவர் என்ன கொடுமை செய்தார்? நல்லதைத்தானே செய்து கொண்டிருந்தார். நன்மை செய்தவரை கொலை செய்யலாம் என்று நினைக்கலாமா? அது குற்றம் இல்லையா? அது மோசேயினுடைய சட்டத்தின் குற்றம் தானே. ஆனாலும் அறிந்தும் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களைப் போல அறிந்தும் அந்த தவறை செய்தார்கள். அவர்கள் ஏன் செய்தார்கள் தெரியுமா? நன்றாக கவனமாக கேளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த கலிலேயா கானா ஒரு கல்யாணத்தை முடித்து அவர் புறப்பட்டு செல்கின்ற பொழுது தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அவர் சுத்திகரிக்கிறார். தேவாலயத்தில் விற்கிறவர்கள் காசு பணம் ரெட்டிப்பாக்கி கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை அவர்களை விரட்டி விட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதிலே நீங்கள் யோசிக்க வேண்டும். தேவாலயத்தினுடைய இரு மருகிலும் அவர்கள் அங்கே இங்கு பலியிட வருகிறவர்களாம். இங்கே வா, என் கடைக்கு வா, இந்த ஆட்டு இறைச்சியை தொங்க போட்டு கொண்டு நான் தான் ஒரிஜினல் வச்சிருக்கிறேன், நான் தான் வெள்ளாட்டங்கடை வச்சிருக்கேன், அவன் செப்ராட்ட கறி வச்சிருக்கான், அவன் குருவாட்ட கறி வச்சிருக்கான், அங்கே வாங்காத, இங்கே வா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி ஒவ்வொருத்தனும் கூப்பிட்டு இருந்தான். அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியிலிருந்து இந்த பலி செலுத்துவதற்காக இந்த ஆடோ மாடோ இந்த கோழியோ இந்த புறா குஞ்சு இதுகளை கொண்டு வந்தா அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலய பிரமுகர்களாக இருந்தார்கள், பெரியவர்கள், இந்த மூப்பர்கள், இந்த இப்படிப்பட்ட குட்டி குபேரர்கள், வெட்டா மராசார்கள், ஆலய அரசர்கள் போன்றவர்களாம், அன்றைக்கு ஆலயத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்களாம் அங்கே கடைகள் மாலு போல வைப்பதற்கு பகடி வாங்கி கொண்டு அதை விட்டிருந்தார்கள். நான் சொல்வதெல்லாம் ஆழமாக ஆராய்ந்தால்தான் தெரியும். மேலோட்டமாக பார்க்கிறவருக்கு எல்லாம் மாலக்கண்ணு போல தான் பைபிள் புரிந்து கொண்டிருக்கும். அங்கே அவர் என்ன செய்கிறார்கள் என்பதை இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். வெளியிலிருந்து கொண்டு வருகின்ற ஒரு ஆடு 100 ரூபா அல்லது ஒரு 500 ரூபா என்று சொன்னால் இவனிடத்திலே 5000 ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டும். அதற்கு அவன் சொல்லுவான், இது நம்முடைய பிரதான ஆசாரியர்களால் மூதேசனுடைய சட்டத்தின்படி இது மும்முறை முணுமுணுவென்று சுற்றி வந்து மந்திரித்து அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி தெளித்து இது சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆடு, இந்த குருவி குஞ்சு இதுகளை வாங்கி நீ பலி செலுத்து, இல்லை என்றால் நாங்கள் பலி செலுத்த மாட்டோம் என்று ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், காக்கஞ்சி வயிற்றுக்கு வழி இல்லாதவர்கள் கத்திடத்தில் போய் பலி செலுத்தி தங்களுடைய சூழ்நிலைகள் சொல்லுவோம் என்று வருகிறவர்களாம் ஏமாந்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காட்சியை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கும் தானே ஏலம் விடுகிறார்கள் அல்லவா கோயில்களில். இதெல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லி 30 வருஷமாக எங்கள் உச்சிப்புளி சர்ச்சில் சொல்கிறேன், இன்னும் திருந்தலை. 30 வருடமாக இதை உச்சப்புளி சபையாரும் பார்ப்பார்கள், எல்லோரும் தான் பார்ப்பார்கள், இன்னும் திருந்தவில்லை. ஆலயத்திற்குள் இப்படிப்பட்ட அரகூவல்கள் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்வேன். ஆசீர்வாத தட்டை என்று ஒன்று போடுவார்கள். ஒருவர் 1000 ரூபாய்க்கு கேட்பார், இருவர் 2000 ரூபாய்க்கு கேட்பார், ஒருவர் 10,000 ரூபாய்க்கு கேட்பார், இருவர் 20,000 ரூபா, 30,000, 40,000 ரூபா, 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபாய் என்று கேட்பார்கள். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த 5000 ரூபாய்க்கு கேட்டவன் ஒரு ஏழை குடியானவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? கோமாளி கூத்து அல்லவா சபைகளிலே, கிறிஸ்தவ சபையில் நடக்கக்கூடியது.
நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன, நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தால் எனக்கு என்ன? கோமாளி கூத்துத்தானே பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்தில். ஏழை எளியவன், திக்கற்றவன், கஷ்டப்படுகிறவன், கண்ணீர் விடுகிறவனுக்கு நீ ஆலயத்திலே எந்த அளவிற்கு குறைத்து கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டாமா? இது வேற தான தர்மம், புண்ணியம், பூசணிக்காய், புடலங்காய், புண்ணாக்கு அப்படி சொல்லி என்ன செய்கிறது என்று சொன்னால் கொடுக்கிறார்களாம். நீ என்ன கொடுக்கிறாய் என்று நான் கேட்கிறேன். 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்குறவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அவர் கர்த்தரா? நீ யாரை கும்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கிடைக்காதது எப்படி கும்பிட்டு கொண்டு இருக்கிறாய்? ஆகவே இந்த ஆசீர்வாத தட்டை அறவே ஒழித்து விட்டேன் போ அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த ஏலம் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் ஒரு நாள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனால் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படியாக கூடுகிற கூட்டமாக இருந்து கொண்டு நீ கர்த்தருடைய திருவிருந்தை நீ ஆசரிக்க வருகிறேன் என்று கூச்சம் இல்லாமல் வருகிறாயே, உனக்கு புத்தி இருக்கிறதா? இதை நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? பவுல் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10, 11 போன்ற அதிகாரங்களை படித்துப்பா. இந்த ஜெபரத்தன் சொல்லுகிறான் என்று கேட்காதே. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபரத்தனம் நாக்கில் வாய்க்கொழுப்பு இது வடிதனால தான் இன்னவன் டிவிஎஸ் 50 வண்டியில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, பரலோகத்துக்கு அருமையான வண்டியில் நான் போவேன். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சத்தியத்தை சொல்லுகிறபடினா நான் சத்ருவாக ஆக்கப்பட்டாலும், அதனால் நான் பானபலியாக வாக்கப்பட்டு போனாலும், நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கொம்பனாலும் வேத வசனத்திலிருந்து எடுத்து ஏம்புவதை என் வாயிலிருந்து அகற்ற முடியாது. அதுக்காகத்தான் அந்த வாய் உளறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பல்லெல்லாம் அப்பை கப்பி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே பிரியமானவர்களே, எப்படி சமத்துவம் வரும் சிந்தித்து பாருங்க. சபையிலானே உபதேசித்துக் கொண்டு இருக்கிறோம். இவன் 5000 ரூபாய்க்கு கேட்கிறான், அவன் 5001 அவன் வாங்கிட்டு போயிடுறான். அப்ப இவன் பணம் இல்லாதனால அவன் கேட்க முடியல. பணம் இதுல ஒரு போட்டி, பொறாமை, ஏற்றி வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. தெருவில் போய் ஏலம் போட போங்களேன், இந்த திரியை வச்சுக்கிட்டு எரிச்சுக்கிட்டு, இது அமெரிக்கா சேலை, இது குளிருக்கு நல்லா இருக்கும் போர்வை அப்படின்னு கமிஷன் கொடுப்பாங்களே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஆரம்பிச்சிருவாங்க கமிஷன் கொடுக்கறதெல்லாம். இப்படியே சபை போய்கொண்டு இருந்தான். ஆகவே இந்த அடிப்படையில் பாருங்கள், இவைகள்லாம் எதற்கு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த பிரிட்டிஷ்காரனை நீங்கள் ரொம்ப நல்லவன் நினைச்சிடாதீங்க. இந்த பிரிட்டிஷில் இப்போ என்ன நடக்கு இங்கிலாண்டில் தெரியுதா? உங்களுக்கு தெரியாது. அவங்கள பற்றி நான் விளக்கம் சொன்னால் தெரியாது. இன்னும் அதே படிச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோனாவெல்லாம் கதறி பார்க்குறேன், அந்த ஜபரத்தை நான் கேட்க மாட்டாங்களே. என்னைக்கு புத்தி வரப்போகுது? சரி விடுங்க, அதை விடுங்க. இங்கே பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அப்படி ஏலம் போட்டால் தான் சபையில் பணம் பெருகி 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 கோயில் குளத்தெல்லாம் கட்டலாம், நிறைய கட்டலாம். ஐயோ ஐயோ, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வானம் பூமி என்னுடைய இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு உள்ளதப்பா, உன் மனசு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதுலேயும் நீ ஏழை எடுத்து பெருமைனால சேர்த்த பணத்தை வச்சுமாடா கோயில் கட்ட போறிய? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் தப்பா சொல்ல நாக்க கூட அறுத்து போட்டுருங்க. வசனத்தின்படி அதெல்லாம் 50 பேர் நாக்கம் காது மூக்கெல்லாம் அறுபட்டு போயிடும். ஆண்டவர் அறுத்து போட்டுருவாரு. நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ இப்படி சுத்திகரித்தபடினாலே ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டதுனால, ஆஹா நம்மளை பிழைக்க விட மாட்டான் போலுக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கொலை செய்ததுக்கு அப்பயே முயற்சி பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில். இது ஊழியம் ஆரம்பிக்கும் போது, அது மாதிரி ஊழியம் முடியும் போதும் ஒரு அளவு சுத்திகரிப்பார். அப்போ ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வக்கற்றவர்கள், கூணர்கள், குருடர்கள் எல்லாரும் வந்து உள்ள வந்து ஜோம் பண்ணி கத்திரிடத்துல ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு போறாங்க. அப்போ இந்த மேட்டிமை பிடிச்சவனோ, பணம் பிடிச்சவனோ, பணாசை பிடிச்சவனோ, பட்டாசு பதவி ஆசை பிடிச்சவனோ கோயிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அவன் தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயமும் விளங்காது, அங்கே வருகிற விசுவாசம் உருப்பட மாட்டான், சுகமும் நடக்காது. நல்லா கவனமாக கேளுங்க. என்னுடைய பிரசங்கத்தில் தவறு இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வீதியிலே நீங்கள் சாட்டையை எடுத்துக்கொண்டு அடிக்கலாம். நான் எதற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன்.
ஆகவே பிரியமானவர்களே, இப்படி அவரை கொலை செய்வதற்கு தேடி கொலை செஞ்சுட்டாங்க. ஆனால் அப்போ அவர் உயிரோடு எழுந்துட்டாரேன்னு சொன்ன உடனே இந்த ஏரோதுக்கும் இந்த ஆலய பிரகுமோர்களுக்கும் பெரிய பயம். நல்லா பணமெல்லாம் ஆலய பிரகுமரெல்லாம் கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து, ஐயா அவருடைய சீடர்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுதாங்க, இவங்களை பூரா கொண்டு ஓட்டுறோம்யா அப்படின்னு சொல்லி, இவங்களை கொண்டுட்டா எல்லாம் ஒழிஞ்சிரும், இப்போ அவரை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்களை கொண்டுட்டா ஒழிஞ்சிரும்னு சொல்லி சொன்னால் உடனே என்ன செய்கிறாங்கன்னா யூத மூப்பர்களும் இசைஞ்சு அந்த ஏரோது என்பவன் இயேசு கிறிஸ்துவோட எப்பொழுதும் 3 சீடர்கள் இருப்பார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு இல்லையா? தனித்து எங்கே வேணாலும் கொண்டு போவார். அதில் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை இந்த ஏரோது பிடிச்சி கொண்டு கொலை பண்ணிட்டான். அப்போ இந்த யூதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, பெரும் பணக்காரர்கள் யூதர்கள் இருக்காங்க, அவன் வேட்டு போட்டு நல்லா கொண்டாடிட்டான். ஆஹா ஓஹோ, நம்ம ஏரோது எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, அது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று ஏரோதை கண்டு இப்போ பெரிய ஆணியா ஆப்பு அடிக்க பார்க்குறான். யாருன்னா இதனுடைய தலைவராக வந்து செயல்பட்டு கொண்டு இருப்பது யார் அப்படின்னா பேதுருவை பிடிச்சி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பேதுருவை கைது பண்ணிட்டாங்க. பேதுருவை கைது பண்ணி சிறைச்சாலையில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை ஆரம்பிச்சிருது. அப்போ யாரையும் கொல்ல முடியாது. அப்போ மறுநாள் பஸ்கா. அதுக்கு பிறகு பேதுருவை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் நல்லா 2 நாளாக 7 நாள் புளிப்பில்லா அப்பம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக பஸ்காலாம் சாப்பிட்டிய, இப்போ பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறேன், உங்களையெல்லாம் கலங்க பண்ண அந்த பேதரை இப்போ தலையை சீருவோம் அந்த ரோட்டில் விட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால் ஒரு சந்தோஷத்தை செஞ்சிடலாம் ஏரோது நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது 2 கை 2 கால்லையும் விலங்க கட்டி உட்காவல் அறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் பேதர். இங்கே தான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உட்காவல் அறை நல்லா தெரியுது. இந்த பஸ்கா முடிஞ்சோடனே நாளைக்கு நம்மளை வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, கழுத்தை வெட்டிடுவாங்க, அல்லது நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பேதுருக்கு நல்லா தெரியும். ஆனால் பேதுரு கை கட்டப்பட்டவராக கால் கட்டப்பட்டவராக, மனுஷனுக்கு எத்தனை தூக்க மாத்திரை கொடுத்தாலும், எத்தனை அனிஸ்தியா அப்படிங்கிற இது இருக்கு பாருங்க, அத்தனை கொடுத்தாலும் கூட அவ்வளோ தூங்க மாட்டாங்க, அப்படி தூங்கியிருக்காரு. நான் நினைக்கிறேன் ஏவாள ஆதாமுக்குள்ள இருந்து பிரிச்செடுக்கும் போது கர்த்தர் தூக்கத்தை கொடுத்தாருல, அது மாதிரி தூக்கத்தை கொடுத்துட்டாரு போல. அவன் பாட்டுக்கு பேதுரு கிர்ரு சத்தம் கேட்குது. அங்கே சிறைச்சாலைக்குள்ள அப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்போ நாளை காலையில் கொண்டுடுவாப்பில் ஆட்ட சொங்கரை தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் அழுது புறம்புனது, மச்சினை புலம்புனது. ஐயோ தூக்கில் போகிற பைத்தியம் பிடிச்சிடும் சில பேருக்கு. இவங்க சொல்லுவாங்க காய்ச்சல் வந்தால் தூக்கில் போட மாட்டாங்க, அப்படி இருந்தால் தூக்கில் போட மாட்டாங்க, அப்படி அதெல்லாம் கிடையாது. தூக்குக்கு வான்னு கூட்டோன்னே வரலையே நாய் அடித்த மாதிரி அடிச்சு கொண்டு தூக்கில் போட்டுருவாங்க பேர்பட்ட அதிகாரினாலும். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க, குளிக்க வச்சு டீ கொடுத்து உனக்கு என்ன வேணும் எனக்கு தூக்க வேண்டாம்னு சொன்னோடனே விட்டுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம ஆளுங்க புழுவாங்க. ஊழியக்காரர்கள் தான் இப்போ சபையில் புழுகிற மாதிரி எல்லா இடத்துலையும் அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதை மட்டும் விசுவாசிகள் நல்லா கவனம் பண்ணுங்க. பேதுருவால் எப்படி தூங்க முடிஞ்சது? நல்லா சொல்லுங்க. பேதுருவால் எப்படி தூங்க முடிஞ்சது? வசனத்தின்படி பைபிளுக்கு அதற்கு விளக்க உரை பைபிள் தான். இவங்கெல்லாம் என்னென்னலாம் எழுதி வச்சிருப்பாங்க, நான் அதை படிப்பேன். ஆனாலும் கூட பைபிளுங்கிற அச்சாணியில், இயேசு கிறிஸ்துங்கிற அச்சாணியில் அப்போஸ்தலர்கள் சுழல்கின்ற அந்த சுழற்சியில் சரியா இருக்கான்னு பார்த்தா தான் அதை நான் நம்புவேன். அதனாலே நிறைய பேர் இனிய பசுத்தாய் பெறாதவன் சொல்லி அதில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். புரியல அவனுக்கு என்னன்னு. பசுத்தானுடைய நிறைவு நான் என்ன? நீ கனி கொடுத்து 4 பேருக்கு அது இனிப்பாகி அவன் 4 பேரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை முழுவதும் ஆவியான கிருபைக்குள் ஒப்படைக்கிறது. இவன் கைதட்டி பாட்டு படித்து தம்பூர் அடித்து குழல் ஊதி ஓ ஆ ஊன்னா அதை நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி இரு, நீ எந்த காலமும் அப்படி தான் இருக்க போற. அடுத்து பாருங்க, ஏன் இவர் தூங்கினார், அதைத்தாங்க நான் சொல்ல போகிறேன். இவங்க தொழு மரத்தில் கட்டி வச்சு இது பண்ணாங்க. ஆனால் பேதுரு ஒரு கட்டில் கட்டினாருங்க, பேதுரு ஒரு சோபா போட்டாருங்க, பேதுரு ஒரு தலையணை வச்சாருங்க, பேதுரு ஒரு ஏசியை போட்டு அழகாக தூங்கினாருங்க. அந்த ரகசியம் வெளிக்கண்களால் பார்த்தா தெரியாது,
இப்போ நான் அதை உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய அந்த விளக்கம் புரியும். திரட்சையனுடைய விளக்கம் என்ன சொன்னாரு? திபேரியா கடற்கரையில் இயேசு கிறிஸ்து கடைசியா தம்முடைய சீடர்களுக்கு உயிர் தந்த பின்பு தரிசனமாகிறாரு. திபேரியா கடற்கரையில் நம்முடைய ஊழியர்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மீன் தேனு எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. என் பிள்ளைகளே அப்படிங்கிறாரு. என் பிள்ளைகளே என்ன அவர் அப்பா எப்படி நேசம் பாருங்க. இதுவல்லவோ பாசம். மறுதளிச்சவனை கூப்பிட்டு மீனுங்க இதுவும் சாப்பிடு எப்படி இருப்பாங்க. எல்லாரும் ஓடி போனவனை கூப்பிட்டு மீன் இதுவும் சாப்பிடுங்க. நம்ம பிள்ளை ஒரு பயத்தில் ஓடி போயிட்டா அப்புறம் அப்பான்ட்டு வரும்போது நம்ம நீ ஓடி போயிட்டா அப்பா விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவோமா? தாயினும் மேலான அன்பு, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அன்பு, பிரிக்கப்பட முடியாத அன்பு, பிரிய நேசம் நம்முடைய ஆண்டவர். என் பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு அது ஒன்றுமே இல்லை, வாங்க சாப்பிடுங்க, சாப்பாடு பசியாக இருக்கீங்களா அவர்கிட்ட கேளுங்க. இப்போ நான் ரகசியத்தை உடைக்கிறேன் பாருங்க. அது 18ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நிறையா விஷயங்களை கூட்டிட்டு சொல்கிறாரு. பேதுருவே நீ இப்போ இளைஞனாக இருக்கிறாய். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வயசு, 34 வயசுன்னு வைங்களேன், 33.5 வயசு. அப்போ பேதுருக்கு ஒரு 30 வயசோடு இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கூட்டி குறையாக நான் என்னமோ அவங்க டேட்டா பர்த்தை பார்த்த மாதிரிலாம் நான் பார்க்கல, சொல்கிறேன். அவர் நீ இளைஞனாக இருக்கிறாய், நல்லா காணமாக்கலங்க, ரகசியம் உடைக்க பாருங்க. நீ இளைஞனாக இருக்கிறாய், நீ முதிர் வயதுள்ளவனாக ஆவாய். அப்பத்தான் நீ என்னைய மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு மரணம் மறிப்ப அப்படிங்கிறார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. இப்போ இந்த ஏரோது தேடுகிற காலம் 1 வருஷம் அல்ல ஒரு 1.5 வருஷம். அப்போ பேதருக்கு ஒரு 35 வயசு 34 வயசு அந்த காலம் தான் இருக்கணும். 35 வயசு முதிர் வயதுன்னு சொல்ல முடியுமா? வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவளையும் காணப்படாதவர்களும் சர்வ சேனைகளையும் வான மண்டலங்களையும் அனைத்து உலகத்தையும் படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயின் வார்த்தையினாலே வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்ன அந்த வார்த்தையினாலே அவர் சொல்லுகிறார், நீ முதிர் வயதுள்ளவனா ஆவாய். யாராவது சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர்கள் சொன்னாங்க, நாளைக்கு உமை தூக்கில் ஓட்டோ இல்லை அறுவாளை வச்சு வெட்டியோ கொண்டுருவாங்கன்னு சொன்னார். அவர் செத்துக்கிட்டு அடப்போங்கடா, அது உங்கள் வார்த்தை. நாசிலே சுவாசம் சொல்ல மனுஷனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம், அது உங்கள் வார்த்தை. என் நேசர், என் பெரிய நேசர் சொல்லியிருக்கிறார், நீ முதிர் வயதுள்ளவன் ஆவாய். அந்த வார்த்தை விசுவாசித்தான். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஏர்கன்ஷன் என்று சொல்லுகிறேன், தொட்டில் என்று சொல்லுகிறேன், கட்டில் என்று சொல்லுகிறேன், மெத்தை என்று சொல்லுகிறேன். அருமையான தூக்கம். அவர் தூங்குவதற்கு காரணம் அதுதான். இன்னும் நான் இதை அதிகமாக விவரித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21:18ஆம் வசனத்திற்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து இவ்வுலகத்தில் எதற்கு வேணாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பயப்படாமல் ஜெய கம்பீரர் நமக்கு முன்னாலே செல்லுகிறார். அவர் படையில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருந்திடுக. இதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து சுவாசித்து மற்றவர்களை சுவாசித்து வைத்திட அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமே ஆமே ஆமே.